கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகே ஆவத்துவாடி கிராமத்தில் உள்ள தென்பெண்ணையாற்று உறைக்கிணறின் அவலம். திறந்தவெளி கிணற்றால் பொதுமக்களுக்கு தொற்று நோய் பரவும் அபாயம். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த ஆவத்துவாடி கிராமத்தில் உள்ள தென்பெண்ணையாற்று பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள உறைக்கிணறு மூடியின்றி திறந்த வெளியில் கிடப்பதால் அப்பகுதி மக்களுக்கு சுகாதாரமற்ற குடிநீர் விநியோகிக்கப்பட்டு தொற்று நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஊராட்சிக்கு உட்பட்ட ஆவத்துவாடி, கிருஷ்ணன் கொட்டாய், சுண்டக்காய்பட்டி, நாகலேரி கொட்டாய் உள்ளிட்ட பல பகுதி பொதுமக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் தென்பெண்ணையாற்று பகுதியில் ஊராட்சி சார்பில் உறைக்கிணறு அமைக்கப்பட்டது. இந்த கிணற்றின் மூலம் பல ஆண்டுகளாக இப்பகுதி மக்களுக்கு தடையின்றி குடிநீர் விநியோகிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கிணற்றின் மேல் பகுதி எவ்வித பாதுகாப்பும் இல்லாமல் சிமெண்ட் மூடியின்றி திறந்த வெளியாகவே விடப்பட்டுள்ளது. கிணற்றிலிருந்து தண்ணீர் பம்ப் செய்து வழங்கப்படும் குழாய்கள் எவ்வித பாதுகாப்புமின்றி கிணற்றின் மேல் தென்னை மரங்களின் கம்பிகளில் கட்டப்பட்டுள்ளன. அழுகிய இலைகளும் உறைக்கிணறு திறந்த வெளியில் இருப்பதால் காற்றில் பறந்து வரும் மர இலைகள் நேரடியாக கிணற்றுக்குள் விழுகின்றன. கிணற்று நீரில் விழுந்த இலைகள் அழுகி அதில் கொசுக்களும் புழுக்களும் உற்பத்தியாகி சுகாதார கேட்டை ஏற்படுத்தியுள்ளன. இத்தகைய அசுத்தமான மற்றும் தரமற்ற குடிநீரே அப்பகுதி பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்பட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த தூய்மையற்ற தண்ணீரை பருகுவதால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் வயிற்றுப்போக்கு, காய்ச்சல் போன்ற பல்வேறு தொற்று நோய்கள் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இது குறித்து அப்பகுதி பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கூறுகையில், பல ஆண்டுகளாக எங்களின் குடிநீர் தேவையாக பூர்த்தி செய்யும் இந்த உறைக்கிணறு தற்போது கவனிக்க ஆளில்லாமல் கிடக்கிறது. உடனடியாக மாவட்ட நிர்வாகமும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளும் நேரில் வந்து ஆய்வு மேற்கொண்டு உறைக்கிணறுக்கு மேல் பாதுகாப்பான சிமெண்ட் மூடி அமைக்க வேண்டும். மேலும் குழாய்களை சீரமைத்து பொதுமக்களுக்கு சுத்தமான குடிநீர் வழங்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தீவிர எதிர்பார்ப்புடன் கோரிக்கை விடுத்துள்ளனர்.